அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நல்லா இருக்கிறேன், அவன் என்ன மதிக்கணும்? நான் ஏன் நல்ல செய்யணும்? நான் சம்பாதிச்சேன், அது எனக்கு ஓணும். என் பிள்ளை உன் பிள்ளையாடாது. அப்பா நீ பெற்று வச்சுக்கிறிய, அது உன் பிள்ளையே இல்லை. ஆனால் நீ உன் பிள்ளை நினச்சின்னுக்கிற. ஒரு வீடு கட்டுவோம், 4 ரூம் கட்டுவோம். அதில் வீடு என்னமோ உந்து தான். ஆனால் அதை கொடுத்தனுங்கிறவன் நீ பெற்ற பிள்ளையாகிறான். எவனோ ஒருத்தன் கொடுத்தனுங்கிறான். கொடுத்தனுங்கிறவன் என்ன சொல்லுவான்? எங்கப்பா அட்ரஸ் என்ன? அந்த வீட்டாங்க, என் வீட்டுதாங்க தண்ணுவான். ஆனால் வீட்டுக்கு ஹவுஸ் ஓனர் வேற ஆள். ஹவுஸ் ஓனர் என்ன சொல்லுவார்? இதாங்க என் வீடுன்னுவார். ஆனால் கொடுத்தனுங்கிறவன் வேற ஆள். அது மாதிரி நீ செய்த உடல் தான் உந்து, உள்ளகரும் வேற ஆள். சொரக்கா விதை போட்டால் என்ன பண்ணும்? நீட்டு சொரக்கா விதை போட்டால் நீட்டு சொரக்கா வரும், குண்டு சொரக்கா விதை போட்டால் குண்டு சொரக்கா வரும். ஆனால் மனுஷன் நீ பெற்ற புள்ள உன்ன மாதிரி இல்லையே. யோசித்தியா ஒரு நாள்னா என்னடா என் புள்ள என் புள்ளன்ற என் குணம் தான் இருக்கணும், என் செயல் தான் இருக்கணும், நான் பண்ணுறது நினைக்கிறது தான் நினைக்கணும் நினச்சியா? ஓ போயா போயா வேலையை பாரியா எனக்கு தெரியான்றான். அப்போவே யோசிச்சு போனால் இது நம்ம பிள்ளை இல்லைன்ட்டு. ஆனால் நீ அந்த ஊட்ட வச்சுக்க, நீ என் புள்ள என் புள்ள என் புள்ள, உன் புள்ள ஒன்று ஒதிப்பானா? கல்லை தூக்கி போட்டு கொள்றான் என் பெத்த தகப்பனை. அப்போ புள்ளக்காரன் புள்ள செய்வானா? காரணம் அவன் மூர்க்கம் உள்ள மூட்டு உள்ள உட்காந்துங்கிருவேன். இதுக்கு அடிப்படை எது அப்படின்னா, முன் பிரிவில் செய்த துன்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பிரிவில் நம்ம அனுபவிக்கிறோம். இது தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஆனால் இந்த பிரிவில் செய்துங்கிற பாவம் பண்ணுறான் பாரு, அவனை மட்டும் நம்ம பார்க்குறோம். அவன் இவ்வளோ பாவம் பண்ணுறான், அவன் நல்லா போன பிரிவில் அவன் நல்லது செய்தான், நம்ம தீமையை செய்தோம். அதனால இந்த பிரிவில் நம்ம கஷ்டப்படுறோம், அவன் நல்லாகிறான். இப்போ அவன் நல்லாகிறவன் என்ன பண்ணணும்? இந்த பிரிவில் நல்லாகிறோம், இதை விட நன்மை செய்யணும், இன்னும் அடுத்த பிரிவில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கணும். ஆனால் அதை நினைக்கிறது அவனுக்கு கர்வம் வந்து நின்று போகுது. அதனால் அடுத்த பிரிவில் அவன் இருந்ததை விட மோசமாக போவான். நீ இப்போ துன்பப்பட்டு பட்டு பட்டு உன்னை சீர்படுத்திக்கினா அடுத்த பிரிவில் சுத்த பிரிவாக நீ நிம்மதியான வாழ்க்கை வாழ்வ. அதனால தான் இந்த பாதையெல்லாம் மகான்கள் நமக்கு வகுத்து கொடுத்துக்கிறாங்க. நம்ம அது தெரியாத தடுமாறிங்கன்றா என்ன பண்ண முடியும்? நான் என் பேர் தங்கமணி, காட்பாடிலேருந்து வரேன். ஜூலை 2021 இன்றைக்கு வரைக்கும் வாங்கி பாடத்தை பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன கேள்வினா, நான் இந்த பாடம் வாங்குறது கோயிலுக்கு போகிறதுக்கு பிடிக்கல. வீட்டில் இந்த புளியார் பூஜை அதெல்லாம் பண்ணுவாங்கள்ல, பூஜை புனஸ்காரம், அதுவும் பண்ணுறது கிடையாது. நான் செய்கிறது சரியா தப்பா இதை பற்றி இப்போ நீங்கள் செய்கிறது எந்த தப்பும் இல்லை. ஏன்னா உங்கள் வந்த வேலையை நீங்கள் முடிச்சிட்டிங்க. யார் யாருக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்தாச்சு, அதை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் நான் சின்ன பசங்க குழந்தை குட்டியமாக இருக்கிறோம். அவங்கெல்லாம் எனக்கு என்ன தெரியுமோ, குழந்தைங்களுக்கு புத்தி தெரிஞ்சு அவங்க போகிற வரைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னு சொன்னால் நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க முடியாது, நம்ம குல வழக்கம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் தெரியாத போச்சுன்னா நாளைக்கு என்ன வரும்னா, நான் யாருன்னு யாரு கேட்டாலும் தெரியாது. ஒரு ஏதோ நல்ல காரியம் பண்ணுறோம், ஐயர் கேட்பாரு, உங்கள் தாத்தா பேர் என்ன தெரியல, உங்கள் முப்பாட்டம் பேர் என்ன தெரியல, அப்பா பேர் மட்டும்தான் இன்னும் மறக்கலை. ஏன் மறக்கலைன்னா இனிஷியல் வச்சுன்னுக்குறோம். எங்கே போனாலும் கேட்குறேன், யார் பிள்ளைன்னு கேட்குறாங்க. அப்போ எதோ ஒன்றுமே கேட்டால் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோமே தவிர, நாளைக்கு கேட்கல சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா என்ன வேணால் நடக்கும். அப்போ ஒரு குடும்பமும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஒரு பொண்ணு எடுக்கணும் கூட என்ன சொல்கிறாங்க, அம்மாவை பாரு, பொண்ணு போய் தேட வேணாம், அம்மா எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் பொண்ணு இருப்பா. ஒன்றை வச்சு ஒன்று அளக்குற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்குது. ஒரு குடும்பஸ்தனாக இருந்தால் இது எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனால் பாடமானவங்க என்ன பண்ணோன்னா, இதை யாருக்காக பண்ணுறோன்னா பிள்ளைங்களுக்காக பண்ணுறோம். இன்றைக்கி நான் செஞ்சால் தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்காக தான் பண்ணுமே தவிர இதை வாரி பூசிக்கக்கூடாது. அவங்க எல்லாருக்கும் புள்ள குட்டி எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என் வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா இனிமேல் நான் இதை பண்ணலாமான்னா அதுக்கு எந்த அவசியமும் இல்லை. வெளியே பண்ண இந்த எல்லா பூஜையும் இனிமேல் நாம் உள்ளுக்குள்ளே பண்ணிவிட்டு சந்தோஷமாக நானும் அவனுமாக வாழ வேண்டியதுதான். சரிங்களா? சரி. நீங்கள் இந்த ஆன்மீக பாதையில் வாழ்க்கையில் பல இன்பம் துன்பம் எல்லாம் அனுபவிச்சிட்டீங்க. யார்? நீங்களே. இன்னும் கற்றுனுக்குறேன் சாமி. இன்னும் கற்றுக்கிறீங்க. ஆனால் முடியல.
ஏன்னா நான் சீடனாக இருந்து 5 வருஷம் ஆகி கூட என் மனசு பக்குவப்படல. ஒரு சும்மா ஒரு உறவுகிட்டயோ நட்புகிட்டயோ எது ஏமாந்தோம். ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி மௌனன்ற ஒரு ஆயுதத்தை இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணுறீங்க. அதை நம்ம சீடனுக்கு சொன்னால் அந்த உபாயத்தை எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கின உத அந்த மாதிரி குட்டு போட்டாலும் மோதிர கையில் குட்டு பண்ணோமா, அந்த மாதிரி நிறைய பேர் அடிப்பாங்க, வலிக்காது. யாராவது நல்ல பலசாலி ஓங்கி ஒரே ஒரு குத்து விட்டா, அந்த மாதிரி நம்ம குருநார் ஓங்கி ஒரே குத்து மொத்தமாக ஒடுங்கி போச்சு. அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் போடுவார் ஒரு போடு, அன்றைக்கி எல்லாம் சரியாக போடும். இன்னும் போடலை, வாங்கலை. எங்கள் அப்பா கிட்ட உதவ வாங்கினவங்களுக்கு தெரியும். சாமி வெளியே வாங்கினவங்களுக்கே சாமி ஒரே ஒரு அடி ஒருத்தர் அச்சாரு, வயிறு வீங்கி போச்சு, தலை தம் தூண்டாகி போச்சு. ஒரே ஒரு அடி. புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை, அவங்க வீட்டோட சண்டை போட்டிருந்தா பிரச்சனையே இல்லை. அடி அவங்க வீட்டுக்கார அச்ச உடனே அங்கே வலி வாங்க தெரியாமல், வலி தாங்க முடியாமல் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார். வீட்டுக்குள்ளே வந்தவொடனே இவரு என்ன பண்ண, இவரு டென்ஷன் ஆகிட்டார். இவரு வெளியே வந்தவொடனே இவரு குடுக்குன்னு பொண்டாட்டி அடிக்கிட்டு வந்தார். விட்டா ஒரே ஒரு அடி, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கீழே விழுந்தவர் ஏந்துக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டலில் 1 வாரம் மேலே ஆச்சு அவர் ஏந்து சரியாகி வரத்துக்கு. அந்த மாதிரி அடி வாங்கும்போது தான் நம்மளாம் சரியா ஆகும். அப்போதான் சரி நிறைய பொழந்துக்கிறாரு சாமி, கொஞ்சம் நெஞ்சம் போலலாம் கிடையாது. அதுதான் தெரியல எப்படி மனசு யார மாட்டேங்குது. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போது அடி வாங்கிட்டா எல்லாம் அமைதியாடு. அடி வாங்கினாலும் அடி வாங்காத வரைக்கும் அப்படியே துடிச்சிக்கினே இருக்கும். வாங்க வேண்டியதை வாங்கினா அடங்க வேண்டியதெல்லாம் தானாக அடங்கிடும். நன்றி சார். வேண்டிப்போம் கூடி சீக்கிரம் பெரிய அடி ஒன்று விடணும்னு வேண்டிப்போம். பரவாயில்ல, ஏன்னா இப்போ இல்லைன்னா அப்புறம் வந்து புரோஜனம் இருக்காது. எது வந்தாலும் இனிமேல் தாங்கணும் ஒன்றும் கிடையாது. நம்ம தனியாக பார்த்துக்கலாம், நம்மளா அவரானே. இல்லை தனியாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, கவலை கிடையாது. எப்போ இந்த பாதி அதுக்கு தான் சொல்கிறேன், கூடி சீக்கிரம் வாங்கிடணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அதுதான் வாங்கிக்கலாம் ரொம்ப கவலை. ஆமாம். இந்த முதுகு தண்டுவடை, மனிதனுடைய முதுகு தண்டுவடத்துக்கும் கோயில் இருக்கிற கொடிமரத்துக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் ஒன்று தான் சாமி, ரெண்டும் ஒன்று தான். இந்த கொடி மரத்தில் எங்கே போனாலும் நீ விழுந்து கும்பிட்டாகணும். ஏன் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோமே, சில இடத்துல சாமி விழுந்து கொண்டு முடியாது. நீ தொடங்கக்கூடிய இடமும் கொடிமரம் தான், கடைசியாக சுற்றிட்டு வந்து இறங்கக்கூடிய இடமும் கொடிமரம் தான். இதை தவிர வேறு வாசலே இருக்காது. அப்படி தானே இருக்குது எல்லா கோயிலும். அதை போல் ஞானம் யோகம்னு யார் போனாலும் முதல்ல தொடங்க வேண்டிய இடம் எங்கன்னா மூலாதாரம். இந்த மூலாதாரத்தில் இருந்து தான் தொடங்குது நமக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கொடிமரம். சரி, இங்கேருந்து தொடங்குத ஒரு கொடிமரத்தை நம்ம மேலே பார்த்தோமா? மேலே பார்க்கவே இல்லையா? கீழே ஊந்து கும்பிட்றதோட சரி, ஒரு நாள் கூட அண்ணாந்து பார்க்கலையா? எல்லா கொடிமரத்துக்கு மேலேயும் இது பெல் வச்சுருப்பாங்க, மணி வச்சுருப்பாங்க. எதுக்கு அங்கே மணி வச்சுக்கிறாங்க? ஏன் கீழே வச்சிடலாம்ல? கீழே வச்சுருந்தா பார்த்துருக்கலாம்ல. அப்போது கீழே இருக்கிற எல்லா பொருளும் எல்லாரையும் காப்பாற்ற போகிறதில்ல. இந்த கீழே இருக்கிற பொருள் என்னைக்கு மேலே போய் சேருதோ அன்னைக்கு தான் நாதம் விந்து கலை என்ற முப்பொருளும் ஒன்று சேரும். அதை சிம்பாலிக்காக வச்சுக்கிறான் சலங்கையை மேலே. பார்க்கவே இல்லைன்னா நம்ம என்னைக்கு போய் போகிறது அங்கே? அப்போ அடையாளத்துக்கு தான் வச்சுக்கிறாங்க. இந்த கீழே இருக்கிற பொருள் மேலே போய் சேர்ந்ததுனா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்குள்ள நாதத்தை உணர முடியும். பாடத்தின் மூலமாக நாதம் கேட்கல சாமி, பாடம் பண்ணினே இருக்கிறான். 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, இன்னும் நாதமே வரல சாமி. ஏன் வரல? கீழே இருக்கிற பொருள் இன்னும் மேலே போகல. ஏன் இது கீழே இருக்கிற பொருள் மேலே போகலன்னா, இதை மேலே எழுப்பத்துக்கு பாடம் கொடுத்த ஆரம்ப பாடம், அந்த பாடம் சரியாக பண்ணலை. அப்போ எங்கே எதை சொன்னோமோ அங்கே அதுவாகவே இருந்து பாடம் பண்ணியிருந்தால் அதுக்கான பலனை அனுப்பிச்சு இங்கே வரும்போது இதுக்கான பலனை தேடாமல் கைக்கு வந்திருக்கும். ஆனால் அங்கெல்லாம் ஏமாற்றி வந்து பாடம் வாங்கிடுறோம். சாமி தான் சொன்னார் பாடம் கொடுக்க சொல்லின்னு, அங்கே போய் நோட்டு எழுதின்னு வந்து நமக்கே தெரியாது பாடம் வாங்கி போயிடுறாங்க. நீ என்னையா ஏமாற்றிக்கிற, உன்னையே ஏமாற்றினுக்கிற. நாம் தான் சொல்கிறோம், எப்பா இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் போட்டோன்னு. நமக்கு ஏன் ஓரம் வஞ்சினேன்னா, நீ மேலே போகக்கூடாதுன்னா நம்ம கஷ்டப்படுறோம். எல்லாரும் சேர்ந்து போயிடலான்னா கஷ்டப்படணும். நானும் உன்னை விட்டு போகக்கூடாது, நீயே என்னை விட்டு போயிடாத அப்படின்னு குருவை பூச்சிக்கிற மாதிரி நல்லதுக்கு தான் சொல்கிறோம். இன்னும் நேரம் வரல, இன்னும் கொஞ்ச நாள் பாடம் பண்ணுன்னு சொன்னால் இவங்க ஏமாற்றிட்டு போய் பாடம் வாங்கினா அது எங்கே போவோம்? மதிலினை சுற்றுவார் வாயில் காணார், மந்திரத்தை சொல்லுவார் வட்ட வீட்டினுள்.
மந்திரத்தை சொல்லணும் உட்காந்துப்பான வட்டமாக ஒரு கோடு போட்டுட்டு அதுக்குள்ளே இவன் உக்காந்துக்கின்னு மந்திரத்தை சொல்லிக்கினே இருப்பான். இது எப்போ முடியறது? வாசல் தெரியாமல் மந்திரம் சொல்லி என்ன பிரயோஜனம்? நீ மந்திரம் சொன்னாலே வாசல் திறக்கணும், இல்லை வாசலை திறக்கக்கூடிய மந்திரத்தை நீ சொல்லணும். அப்படி ஒரு மந்திரம் தான் எந்த ஐயராவது கற்றுக் கொடுக்குறாங்களா? எந்த சாமியாரும் கற்றுக் கொடுக்கலையே அப்படி ஒரு மந்திரம். எந்த மந்திரம்? பணது ஓணுமா கனகதாரா சோத்திரம் டெய்லி படி. வீட்டில் கஷ்டமா? நக்கீரர் இந்த பாட்டு எழுதிக்கிறாரு படி, சம்பந்தர் இந்த பாட்டு படிக்கிறார் படி அப்படின்னு இதெல்லாம் சொன்னவன் நம்ம மனக்கதவை திறந்து இறைவனோட திருத்தால பணியத்துக்கு இதை திறக்கிறதுக்கு யாராவது மந்திரம் சொல்லிக்கிறாங்க? திறக்கலையே. அதை சொல்கிறதுக்கு தான் சாமி குரு வந்தார். அவர் சொன்னபடி நாம் பாடம் பண்ணி நின்னால் இந்த கொடிக்கம்பை ஏன் வச்சுக்கிறாங்கன்றது அன்னைக்கு புரியும். இது சொல்லி புரிய வேண்டிய விஷயம் இல்லை. இது வரைக்கும் வராத நாதம் இப்போ ஏன் வருதுன்னா, இது வரைக்கும் இருந்த இடத்த விட்டுவிட்டு நான் மேல் நோக்கி போகும்போது தான் இது அடையும். அங்கே அது ஆடினாலும் அங்கே ஓசை கேட்கனாலும் காற்று இல்லாமல் ஓசை வருமா? நல்ல பெரிய கொடிமரம், பெரிய கொடிமரம் சாமி, அதில் அங்கே மணி கட்டிட்டோம், காற்றே வரல. இப்போ அதில் நாதம் வரும். அதே போல தான் சாமி இங்கேயும் மேலே எல்லாம் இறைவ வச்சுட்டான். நீ காற்றை மட்டும் கொண்டு போய் அதை கொஞ்சம் ஆட்டி விட்டுருந்தீங்கன்னா, நீ ஆட்டி விட்டனா அது தானே ஆடி கிடக்கும். இந்த காற்றெல்லாம் புசு புசுன்னு பாம்பு படம் எடுக்கிற மாதிரிலாம் போகுது. அதை கட்டி காப்பாற்றி கரை சேர்ந்து இதை போத்துன முத்த வழி தெரியலையே, பொறுமை இல்லையே, வைராகியம் இல்லையே, மனசு கற்பனையில் ஓடுது. முதல்ல மனசை கற்பனை இல்லாத பார்த்துக்கணும். பொய்யான வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். இப்போ ஒரு பலசாலி இருக்கிறான், ஊரில் போக வரும்போது 4 பேர் சண்டை போடுறான், சண்டை வலிக்கிறான். பலசாலியாக இருந்தால் என்ன பண்ணுவான்? அவனை கூப்பிட்டு 2 காது மேலே அடிப்பான். யாருக்கிட்ட வந்து இதெல்லாம் விளையாடிங்கிற அப்படின்னு அடிப்பாங்களா? அடிக்க மாட்டாங்களா? பலம் இருக்கிறவன் அடிச்சிருவான், அடிச்சுட்டு அன்னையோடு அதை மறந்துடுவான். ஆனால் எனக்கு பலம் இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இவனை எதிர்க்கவும் வைக்க இல்லை, இவன் சொன்னதை மறக்கிறதுக்கும் எனக்கு துப்பு இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ஐயோ இவன் என்ன 4 பேர் இதில் அசிங்கப்பட்டானே, இவனை ஒன்றும் பண்ண முடியல, இவனை என்னைக்காவது ஒன்றும் பண்ணோம். ஏன்னா அதை முடியாத, ஏன் அதை போய் யோசனை பண்ணிக்கிற? அப்போ இது என்ன அர்த்தம்? பண்ண முடியாது, அவனை எதுவுமே செய்ய முடியாதுன்னு தெரியும். ஆனால் சேரில் உட்காந்து அவனை அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படின்னு யோசனை பண்ணியிருப்போம். இதுதான் கற்பனை வாழ்க்கை. அப்போ நமக்கு அந்த தகுதி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்? இது நான் உதாரணத்துக்கு சொன்னேன், யாரையும் தப்பாக சொல்லலை. நமக்கு சில விஷயங்கள் முடியாது, எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ நம்மளால் நம்ம பலம் இதுதான், நம்ம பலவீனம் இதுதான். பலத்தை பிடிச்சிக்கின்னு நம்மளால் பண்ண முடியாத பலத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு திரும்பியே பார்க்கக்கூடாது. அப்போது கற்பனை இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு அமையும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் கடவுளே பார்க்க முடியும். சரிங்களா? அதுதான் சந்தோஷம். ஆத்மானம். சொல்லுங்கள்.